Chapter 4 exercise 4.2 question number 11, 12 and 13 கான solution இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 11, in how many ways 4 mathematics books, 3 physics books, 2 chemistry books and 1 biology book can be arranged on a shelf so that all books of the same subjects are together. அதாவது 4 கணித புத்தகங்கள், 3 இயற்பியல் புத்தகங்கள், 2 வேதியியல், ஒரு உயிரியல் புத்தகங்களை ஒரு அலமாரியில் ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வழிகளில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றாக ஒரே செட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். எத்தனை வழிகளில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 4 கணித புத்தகங்கள் 4 மேக்ஸ் புக்கை வந்து என்ன பண்ணலாம், 4 கணித புத்தகங்களை எத்தனை வழிகளை அதற்குள்ளே வரிசைப்படுத்தி அமைக்கலாம்னா 4 ஃபேக்டோரியல், அதாவது 4p4 4p4 வந்து எவ்வளோதுன்னா 4 ஃபேக்டோரியல் 4, அதாவது npn எவ்வளோதுன்னா n ஃபேக்டோரியல். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், n பொருட்களில் n பொருட்களையும் எடுத்து வரிசைப்படுத்தும் விதங்களின் எண்ணிக்கை வந்து n ஃபேக்டோரியல் npn எனப்படும். இப்போ 4 கணித புத்தகங்களையும் அப்படியே ஒரு செட்டாக வச்சுக்கிறோம். அப்போ அதற்குள் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை வந்து 4 ஃபேக்டோரியல். அதே போல் 3 இயற்பியல் புத்தகங்களை எத்தனை வழிகளை இதெல்லாம் 3p3, இப்போ 3 ஃபேக்டோரியல் வழிகளில் நம்ம வரிசைப்படுத்தலாம். 2 வேதியியல் புத்தகங்கள் கெமிஸ்ட்ரி புக்கை வந்து எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம்னா 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் வழிகளில் வரிசைப்படுத்தலாம். அதற்குள்ளாக தான், அதாவது தனித்தனியாக அந்த புக்குக்குள்ளே மாற்றி மாற்றி வைக்கிறோம் வேறு கெமிஸ்ட்ரி புக்கு. அப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது, என்னது, ஒரே ஒரு உயிரியல் புத்தகம் இருக்குது, ஒரே ஒரு பயாலஜி புக் இருக்குது. அந்த ஒரு புத்தகத்தை எத்தனை வழியில் வரிசைப்படுத்தலாம்னா ஒரே வழி தான், ஒரு வேலையில் தான் வரிசைப்படுத்தலாம். இப்போ இந்த புத்தகங்களை அந்தந்த புத்தகங்களுக்குள்ளார வரிசைப்படுத்துகிற விதங்களை பார்த்துருக்குறோம். இப்போ இதை நம்ம 4 செட்டாக அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 4 சப்ஜெக்ட் புக்கு, 4 பாட புத்தகங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னா 4p4, அதாவது ஃபிசிக்ஸ் புக்கெலாம் ஒன்றா இருக்க மாதிரியும் கெமிஸ்ட்ரி புக்கெலாம் ஒன்றா இருக்க மாதிரியும் அவைகளை வந்து ஒன்றாவே இருக்குது, அவைகளை வந்து மாற்றி மாற்றி வைக்கிறோம், செட்டாக ஒரு கட்டி கூட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் புக்கெலாம் ஒரு கட்டு, கெமிஸ்ட்ரி புக்கெலாம் ஒரு கட்டு, மேக்ஸ் புக்கெலாம் ஒரு கட்டு, உயிரியல் புக்கு ஒரு கட்டாக வைத்துக்கொண்டு அவற்றை வந்து எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னா 4p4, அதாவது 4 ஃபேக்டோரியல் வேஸில் வரிசைப்படுத்தலாம். அப்போ அவைகளுக்குள் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் இது மாதிரி இருக்குது. எல்லா புக்கையும் சேர்த்து ஒன்றாக வரும் வகையில் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒன்றாக வரும் வகையில் சேம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டுகெதர் அப்படின்னா அவைகளை வந்து 4 செட்டு புக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் வைக்கலாம், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் மேக்ஸு, அப்புறம் பயாலஜி வைக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வச்சு அது மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி வைக்கலாம். ஆனால் எல்லா புக்கும் ஒரு புக்கு எடுத்தோம்னா எல்லாமே அதே சப்ஜெக்ட் புக்காக இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். அதுக்குள்ளார வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் இது. அப்போ மொத்த வரிசை மாற்றங்கள் நம்பர் ஆஃப் வேஸ் இன் டோட்டல் புக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுனா அந்த 4 ஃபேக்டோரியல், அப்புறம் 3 ஃபேக்டோரியல், அப்புறம் 2 ஃபேக்டோரியல், அப்புறம் 1 எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மல்டிப்ளையில் 4 ஃபேக்டோரியலையும் போட்டுடுறோம். மொத்தத்தில் 4 ஃபேக்டோரியல் எல்லாத்துக்கும் மல்டிப்ளை இருந்ததுனாலும் எல்லாமே மல்டிப்ளை தான் இருக்குது, மல்டிப்ளை பண்ணுவோம். 4 ஃபேக்டோரியல் ஒரு 24, 3 ஃபேக்டோரியல் ஒரு 6, இது ஒரு 2, 1 தான். 4 ஃபேக்டோரியல் மறுபடியும் ஒரு 24. அப்போது 24 × 6 வந்து 144, இது ஒரு 24 × 2 48. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வேஸ் வந்து எத்தனைனா 6912 வேஸ். இத்தனை வழிகளில் எல்லா புக்கும் ஒரே சப்ஜெக்ட் புக்கு ஒரே இடத்துல இருக்க மாதிரி பக்கத்தில் இருக்க மாதிரி இந்த புத்தகங்களை எத்தனை வழிகளில் எடுக்கலாம்னா 6912 வேஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த சம்மு. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 11. அப்போ அந்த புத்தகங்களுக்குள்ளே வரக்கூடிய மாற்றங்களையும் மொத்தமாக 4 டைப் ஆஃப் புக் இருக்குது, அதில் வரக்கூடிய 4 பாட புத்தகங்களில் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து 4 ஃபேக்டோரியல். அதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் வேஸ் டோட்டல் புக்ஸில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் விதங்கள் எண்ணிக்கை. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 11. அடுத்து 12 சம் போகிறோம். கொஸ்டின் நம்பர் 12, இன் ஹவு மெனி வேஸ் கேன் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்டு சக்ஸஸ் பி அரேஞ்ச் ஸோ தட் ஆல் எஸ் ஆர் டுகெதர். எல்லா எஸ்ஸும் ஒரே வர மாதிரி எத்தனை விதமான வரிசை மாற்றங்களை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் இந்த சக்ஸஸ்ங்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சக்ஸஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் எல்லா எஸ்ஸும் ஒன்றாக வரும் வகையில்
எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா எஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா எல்லா எஸ்ஸும் ஒன்றா வரணும். அப்படின்னா அதில் மொத்தம் எஸ் வந்து எத்தனை தடவை இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ எஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. யூ வந்து ஒன்று தான் இருக்குது. சி வந்து 2 தடவை இருக்குது. யூ ஒரு தடவை, இ ஒரு தடவை. மொத்தம் வந்து 7 லெட்டர்ஸ் இருக்குது. 7 லெட்டர்ஸ், 7 எழுத்துக்கள் உள்ளன. இப்போ 7 எழுத்துக்களில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க முடியாது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 எஸ் 1 2 3 3ஐயும் சேர்த்து ஒரு எழுத்தாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா அவற்றுக்குள் வரிசை மாற்றங்கள் வந்தாலும் அது எஸ்ஸாக தான் நமக்கு தெரியும். மீதம் இருக்கிறது பார்த்தோம்னா நமக்கு எத்தனை எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரே எழுத்தை நம்ம எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் யூ சி சி இ இந்த எழுத்துக்களில் தான் வரிசை மாற்றங்களை நம்ம ஏற்படுத்த போகிறோம். அப்போது வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் எத்தனை எஸ், எல்லா எஸ்ஸும் ஒரே மாதிரி. அப்போ இதை ஒரு எழுத்தாக எடுத்துக்க போகிறோம். இது ஒரு எழுத்து, 2 3 4 5 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கிறதா நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எல்லா எஸ்ஸும் ஒன்றாக வருதுன்னா அதுக்குள்ளே வரிசை மாற்றங்கள் வராது. அப்போ வழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா எஸ்ஸும் ஒன்றா இருக்கிறதுனால மொத்தம் 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ 5 லெட்டர்ஸில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 5 ஃபேக்டோரியல். அதில் வந்து சி 2 தடவை இருக்குது. இப்போ சி 2 தடவை இருக்கனால அதில் வரக்கூடிய வரிசை மாற்றங்களை நம்ம ரிப்பீட்டட் வந்துச்சுன்னா அதை வந்து டிவைட் பண்ணணும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை தான். அப்போது மற்றதெல்லாம் ஒரு முறை தான். இப்போ 1 ஃபேக்டோரியல், யூ வந்து ஒரு தடவை தான், இ வந்து ஒரு தடவை தான். அப்போ இதுதான் நமக்கு தேவையான விடை. 5 ஃபேக்டோரியல் எவ்வளவு, 1 × 2 × 3 × 4 × 5 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் மட்டும் 2, மற்றதெல்லாம் 1 தான். 1 × 2 2 தான் வரும். இப்போ 2 2 கேன்சல் ஆகிடுது. 3 4s are 12, 12 × 5 60 வருது. அப்போ 60 வழிகளில் நம்ம எழுதலாம். எஸ் எல்லாம் ஒன்றா ஒரு மாதிரி எத்தனை வேஸில் எழுதலாம்னா 60 வேஸில் எழுதலாம் அப்படிங்கிறது இந்த 12 சம். இதில் நம்ம வந்து இந்த தியரம் 4.4 யூஸ் பண்ணியிருக்கிறோம். என் பொருட்களில் பி பொருட்கள் ஒரே மாதிரியாகவும் மற்றவை வெவ்வேறாகவும் இருந்துச்சுன்னா வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை n ஃபேக்டரியல் டிவைட் பை பி ஃபேக்டர். எத்தனை வந்து ஒரே மாதிரி இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் n ஆப்ஜெக்ட் வேர் பி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் த சேம் கைண்ட். எத்தனை சேம் கைண்டாக இருக்கோ அதால் டிவைட் பண்ணிக்கும். இங்கே எஸ் வந்து 3 டைம்ஸ் இருந்தாலும் அதை ஒன்றா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை வந்து நம்ம ஒரு டிவைட் பண்ணக்கூடாது 3 ஃபேக்டரியால். சி மட்டும் தான் 2 இது இருக்குது. அதை மாறி மாறி வரலாம். CUC CEC அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். அதனால் அதில் உள்ள வரிசை மாற்றங்களை நம்ம 2 ஃபேக்டரியல்னு போட்டுருவோம். ஆனால் எஸ்ஸை வந்து ஒன்றாக வரும் வகையில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதை நம்ம வரிசை மாற்றங்களை சேர்க்க வேண்டியதில்லை. இது எக்ஸசைஸில் 12 சம். அடுத்து 13th போகிறோம். 13 a coin is tossed 8 times. ஒரு நாணயம் 8 முறை சுண்டப்படுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many different sequence of heads and tails are possible. வெவ்வேறான தலைகள் பூக்களை கொண்ட வரிசைகள் எத்தனை நம்ம எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது 2 நாணயங்களை சுண்டுறோம். 2 நாணயங்களை சுண்டுறோம்னா கிடைக்கும் கூறுவெளியில் எத்தனை உறுப்புகள் இருக்கும்னா 4 இருக்கும். அப்படிங்கிறது ஹெட்னா ஹச், டெய்ல்னா டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். HH ரெண்டுமே ஹெட்டாக விழுகலாம். HT ஃபஸ்ட்டு ஹெட்டு, அடுத்தது டெய்ல், டெய்ல் ஹெட்டு, ஃபஸ்ட்டு டெய்ல் அடுத்தது ஹெட்டு, ரெண்டுமே டெய்லாக விழுலாம். அப்போ வெவ்வேறான தலைகள் பூக்களை கொண்ட வரிசைகள் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சோம். 2 நாணயம்னா 2^2, 3 நாணயம்னா 2^3, 2 காயின்னா 2^2, 3 காயின்னா 2^3. அதே போல் n காயின்ஸ்னா 2^n அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறான ஹெட் அண்ட் டெய்ல் உள்ள டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போது இதே மாதிரி இப்போ 8 காயின்ஸ் டாஸ்டுனா எத்தனை வரும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறான ஹெட் அண்ட் டெய்ல் உள்ள டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 2^8 சீக்வன்ஸ் கிடைக்கும். வெவ்வேறான வரிசைகள் எண்ணிக்கை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2^8 கிடைக்கும். அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிந்தது தான். இருந்தாலும் இங்கே கேட்டிருக்காங்க, அதை நம்ம எழுதுகிறோம். அடுத்தது இரண்டாவதாக how many different sequence containing 6 heads and 2 tails. 6 ஹெட்டு 2 tail உள்ளது எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க. இப்போ இதிலே வந்து ஒரு ஹெட்னா ஒரு டெய்ல் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இது மாதிரி 8 காயின்னா அதில் 8 சீக்வன்ஸ் இருக்கும். உதாரணமாக ஒரு இது எழுதுவோம், எல்லாமே ஹெட்டாகவும் இருக்கலாம், எல்லாமே டெய்லாக இருக்கலாம். இந்த மாதிரி மாறி நமக்கு கிடைக்கலாம். அப்போது 6 ஹெட்டு வர மாதிரியும் 2 டெய்ல் வர மாதிரியும் எத்தனை சீக்வன்ஸ் வரிசைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது அதில் ஒன்று தான் இது. இந்த மாதிரி எத்தனை எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 2 tail உள்ளது எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ 6 head 2 tail நம்பர் ஆஃப் சீக்வன்சஸ் கண்டெய்னிங் 6 head 2 tail ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ 6 head
வரும் வரிசைகள் எண்ணிக்கை மொத்தமாக வந்து 8 இருக்குது. 8ல் எது வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம். அப்போது 8 டிஃப்ரெண்ட் ஹெட் அண்ட் டைல் சீக்வன்ஸில் 8யுமே வரணும் அப்படின்னா அதில் வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 8 ஃபேக்டோரியல் 8யுமே பயன்படுத்துகிறோம். அதில் வந்து என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, 6 ஹெட் வரணும்னு இருக்காங்க. அப்போ 6 வந்து ஒரே மாதிரி ஆகும். மீதம் இருக்கிற 2 டைல் வர மாதிரி, அப்போ 2 ஃபேக்டோரியல் வர மாதிரி எத்தனை இருக்குது? அதாவது ஏன் 6ஆலையும் 2ஆலையும் டிவைட் பண்ணுறோம்னா 6 ஹெட் இருக்குது, 2 டைல் வருது. அப்போ வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் டிஃப்ரெண்ட் பெர்முட்டேஷன் எவ்வளோதுன்னா அதில் 6 ஹெட்டு அவற்றுக்குள் வரக்கூடிய மாற்றங்கள் வந்து 6 ஃபேக்டோரியலால் டிவைட் பண்ணிடுறோம். 2 டைல் இருக்குது, அதுக்குள்ளே வரக்கூடிய வரிசை மாற்றங்களை டிவைட் பண்ணிடுறோம். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி சம்மில் யூஸ் பண்ண ஃபார்முலா படி. அப்போது 8 ஃபேக்டோரியல்னால் என்னென்னு தெரியும், 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 divided by 6 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 2 ஃபேக்டோரியல்னால் ஒரு 2, அவ்வளோதான். இப்போது எதாவது கேன்சல் ஆகிடும். 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற 6 ஃபேக்டோரியலும் இதுவும் கேன்சல் ஆகிடும். 7 8 தான் இருக்கும். இந்த 2 இதில் 4 டைம்ஸு. இப்போ 4 7s எவ்வளோது, 28. அப்போ 28 நமக்கு ஹெட் 2 உள்ள மாதிரியும் 6 ஹெட் இருக்க மாதிரியும் 2 டைல் இருக்க மாதிரியும் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 28 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இதே நம்ம வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை யூஸ் பண்ணியும் இதை 28ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா 8, அப்போ 8 எத்தனை நமக்கு டெய்ல் வேணும், 2 டெய்ல். அப்போ 8C2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்புறம் உள்ள சாப்டரில் நம்ம படிப்போம். 8C2 ஆர் 8C6 ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே என்ன வரும் அப்படின்னா வேல்யூ வந்து 8C2 8 × 7/1 × 2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நமக்கு ஆன்சர். இதுதான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆர் A+B ஹோல் பவர் 8ல் வரக்கூடிய ஏவில் 6ம் பியில் 2ம் வரக்கூடிய டேமுக்கான கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 28 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பிற்பகுதியில் அடுத்த எக்ஸசைஸில் கூட நம்ம பார்க்க போகிறோம். காம்பினேஷன் எக்ஸசைஸில் அப்புறம் அடுத்த சாப்டர்லையும் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சம்மில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது. 6 ஹெட் அண்ட் 2 டைல் வரக்கூடிய வரிசைகள் எத்தனை இருக்கும், அதுக்குள்ளே வரக்கூடிய மிக்சிங் வந்து எத்தனை இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது 28. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் எத்தனை ஹெட் அண்ட் டைல் சீக்வன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 2n அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம் நம்பர் 12. இதில் எஸ்எல்லாம் ஒன்றா வர மாதிரி வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நம்ம 5 லெட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் சிசி 2 டிவிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 60 waysன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் சம் நம்பர் 11ல் பார்த்தோம் புக்ஸை வந்து எல்லா புக்கும் ஒரே சப்ஜெக்ட் புக்கு ஒரே இடத்துல இருக்க மாதிரி எத்தனை வகையில் வரிசைப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸசைஸில் 11th சம். இந்த வீடியோவில் 3 சம் பார்த்துருக்கோம். 3மே ஈஸியானது. புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.